கனகா 80களில் முன்னணி நடிகையாக கொடிகட்டி பறந்தவர். ஒரு ஆண்டில் 8 திரைப்படங்கள் நடித்து புகழ்பெற்றவர். தமிழ் மட்டுமன்றி தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகளில் மம்முட்டி, ஜெயராம் முதல் பிரபு, கார்த்திக் வரை பல முன்னணி கதாநாயகர்களுடன் நடித்துள்ளார். தன் தாய் மட்டுமே உலகம் என்று இருந்தவருக்கு அவரின் மரணம் பேரடியாக விழுந்தது. அதன் பின் எதிலும் சரியாக கவனம் செலுத்த முடியாமல் மன அழுத்தத்தில் மூழ்கி போனார். பல வருடங்களாக சினிமாவை விட்டு விலகி தனிமை ஏற்படுத்தி கொண்டு வீட்டுக்குள் தன்னைத்தானே சிறை வைத்துக் கொண்டவர். இவர் இருக்கிறாரா இல்லையா என்ற வதந்திகளுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன் வீடியோ ஒன்று வெளியிட்டு முற்றுப்புள்ளி வைத்தவர். பாழடைந்த வீட்டுக்குள் பூட்டப்பட்ட கதவுகளை திறக்காமல் வீட்டிலேயே இருக்கும் கனகாவுக்கு உதவ பல பிரபலங்கள் முன் வந்த போதும் யாரிடமும் தொடர்பில்லாமல் தனது நாட்களை தனியே கழித்து வருகிறார். ஒரு சிறந்த நடிகை, உழைப்பாளி, சினிமாவின் மீது தீராத காதலை கொண்டவர். தனது வாழ்க்கையில் நடந்த சில ஏமாற்றங்களும் வருத்தங்களும் மனதில் அழியாத காயத்தை ஏற்படுத்திவிட்டது. கரகாட்டக்காரன் படத்தில் உலக அளவில் பிரபலம் அடைந்த கனகா அதிசய பிறவி படத்தில் வெற்றி போலவே இவர் 10ஆம் வகுப்பு தேர்விலும் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.